அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் 25 காண்போம். ஆகஸ்ட் 25 பரந்துரை சொல்லில் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் இயல் அமை என்று கூறலாம். இறை நம்பிக்கை யதார்த்த லட்சியத்தின் மையமே. இயலமை என்ற ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் இறை நம்பிக்கை யதார்த்த லட்சியத்தின் மையமே. நிறைவான தூய்மை வாழ்வு நிகழக்கூடும் என்ற நம்பிக்கை. நாணானந்தம் உடையோர் நம்பிக்கையுடன் வேகமாக மலைகளிலும் ஏறுகிறார்கள். திருவெளிப்பாடு அல்லது அருள்மொழி கழிப்பூட்டு. நம்புவது, வசந்த காலமாவது, தவம் செய்வது, அருள் மிகுதியிடம் இனிமையாகி அழகாகி அனுபவத்துடன் மேலும் மகிழ்ச்சி வெளிப்பாடுடன் உள்நோக்கிய பார்வையை ஈர்க்கும் என தமிழ் மொழியில் கூறலாம். ஜேம்ஸ் அலன் தொகுத்த ஆங்கில உரையை காண்போம். ஆங்கில பதிவு. We can say it in English reality in single word, in acrostic word, reality. Right end always links interestingly, timely, year-wise. Reality in real sense, we can say it in acrostic. Right end always links interestingly, timely, year-wise. Believe that a life of perfect holiness is possible. So believing, so spring, so meditating, divinely sweet and beautiful will be your spiritual experience and glorious. The revelations will enrapture your inward vision. He who believes climbs rapidly the heavenly hills. He who believes climbs rapidly the heavenly hills. We can say it in first in single words. On August 25th, reality. Right end always links interestingly, timely, year-wise. With this, I conclude my English speech. I stress upon in Tamil what he can say in Tamil. இயலமை என்று ஒரு சொல்லில் கூறலாம். இறை நம்பிக்கை யதார்த்த லட்சியத்தின் மையமே என கூறி ஆகஸ்ட் 25 பதிவினை ஜேம்ஸ் அலன் பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.